Hi all, welcome to Aarti Balaji Makeover Styles. So இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வந்து Pearls Academyல 1 day seminar HD and airbrush செமினார்க்கான glimpse class and அதுக்கான views and look எப்படி இருந்தது 2 looks அதான் பார்க்க போறீங்க. ஸோ யார் அந்த பாப்புலரான சூப்பர் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு பண்ண போறோன்றதையும் நான் காமிக்கிறேன். அண்ட் எஸ் எங்கள் அம்மா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பாருங்க இதான் நான் இல்லை இல்லை அந்த சூப்பர் ஆர்டிஸ்ட் நான் இல்லை சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய அசிஸ்ட் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு காஸ்டியூம் ரூம். ஓகே ஓகே, லாஸ்ட் டைம் நான் என்னுடைய காஸ்டியூம் ரூம் காமிக்கல இல்லையா? ஸோ பாருங்க, இங்கே வந்து காஸ்டியூம் டிசைனர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், என்னோட அசிஸ்ட் தான் அவங்க. நிறைய எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே. அதாவது ஒரு லுக் நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னா, ஸோ இப்போ சப்போஸ் ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போடுறாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ளூ ஒரு டவுட் வரும் இல்லையா, என்ன மாதிரி ஐஷேடோ போட்டால் நல்லாயிருக்கும் அது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸோடு நம்ம போட்டு சொல்லி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து தே அண்டர்ஸ்டாண்ட் மோர் அண்ட் ஒரு தெளிவாக படிக்கிறாங்க. ஸோ அதுதான். ஓகே, சரி, நிறைய இருக்குது இந்த ரூம் ஃபுல்லாக. அப்படியே வந்து இதான் என்னோடய காஸ்டியூம் ரூம். பீரோ, இந்த இரும்பு பீரோ ஃபுல்லாகவும் இருக்குது. அடுத்துக்கு வந்து லெஹெங்கா, டிசைனர் சாரீஸ், பட்டு சாரீஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க மூட்டை மூட்டையாக இருக்கும். ஓகே, ஸோ அதான் காஸ்டியூம் ரூம். ஸோ இங்கே வந்து இஸ் ஆல் செட் ஃபார் த டே. ஸோ அவங்க வந்து என்னுடைய கேமரா பர்சன் ராகேஷ் பிரதர் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். ஸோ ஆல் செட் டு ஸ்டார்ட் த டே. எஸ், இந்த ஸ்டேஜ் எல்லாம் லாஸ்ட் டைமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் ஜஸ்ட் ஒரு 360 டிகிரி ரவுண்டு போகிறேன். எஸ், ஓகே. ஸோ யார் இந்த ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். ஸோ எஸ், அந்த சர்ப்ரைஸான ஆர்டிஸ்ட் வந்து நம்ம கிருத்திகா தான். சச் இட்ஸ் அ ப்ளஷர் டு ஹேவ் யூ இன் அவர் அகாடமி டுடே கிருத்திகா. ஸோ நேற்று தான் நான் பேசினேனே. ஸோ அந்த அளவுக்கு ஹம்பிள் அண்ட் டவுன் டு அர்த். அண்ட் இவங்களை பற்றி இன்ட்ரடக்ஷன்லாம் நான் கொடுக்கவே தேவையில்லை, என்னை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ எஸ், இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முதல்ல வந்து நான் ஹை டெஃபினிஷன்னா என்ன, ஏர்ப்ரஷ்னா என்ன, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ரொம்ப பெருசாலாம் அப்படிலாம் பேச மாட்டேன் நான். பட் ஜென்ரலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து என்னென்ன சொல்லி கொடுக்க போகிறேன் அண்ட் அந்த ப்ராடக்ட் நாலேஜ் அண்ட் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், என்ன கன்சிஸ்டன்சி எப்படி செக் பண்ணுறது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் முதல்ல சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டேன். ஸோ தட் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா, நம்ம வந்து எடுக்கும்போது ஓகே ஆர்த்தி மேம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஸோ அது ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி ப்ராக்டிக்கலாக பார்த்துருவாங்க. ஸோ தட்ஸ் த ரீசன். ஸோ ப்ராடக்ட் எங்கே வாங்குகிறோம் அப்படின்றதுலேருந்து அண்ட் ஒரு ஹை டெஃபினேஷன் மேக்கப்புக்கு நானும் அம்மாவும் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஹெச்டி. அதுவும் மார்க்கெட்டுக்கு போனீங்க அப்படின்னா லைக் அது இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு போனோன்னா எல்லா ப்ராடக்ட்லையும் இப்போ ஹெச்டின்னு போட்டு வருது. ஸோ ஹெச்டி எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். சில டைம்ஸ் வந்து ஹெச்டி ஃப்ளாஷ்பேக் பண்ணிடும் ஸ்கின் லைட்டிங்கில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். ஸோ தட் இல் பி ஈஸி ஃபார் தெம் டு ஃபாலோ மீ வென் ஐ டூ த ப்ராக்டிக்கல் ஆன் த பிரைட். எஸ், கிருத்திகா வந்து பற்றி சொல்லி ஆகணுங்க. ஐ எம் ரியலி ஸோ பிளெஸ்ட் டு ஹாவ் தீஸ் லவ்லி ஆர்டிஸ்ட் வித் மீ ஒர்க்கிங், ஸ்பெஷலி கிருத்திகா. நான் நிறைய வில்லி ரோலில் தான் அவங்கள பார்த்துருக்கேன். ஸோ வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பாங்களோ அப்படிலாம் நினச்சேன். ஸோ நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, சச் அ ஸ்வீட் பர்சன். அதாவது அவ்வளோ ஒரு நம்பிக்கை என் மேலே, என் மேக்கப் மேலே. ரொம்ப பொலைட், டவுன் டு அர்த். கிருத்திகா இஸ் ஸோ குட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே முதல்ல ஸ்கின்னை அனலைஸ் பண்ணணும். அது ஃபேர் டோனாக இருந்தாலும் சரி, டஸ்கி டோனாக இருந்தாலும் சரி, டார்க் டோன்ஸாக இருந்தாலும் சரி, முதல்ல ஸ்கின்னை எப்படி அனலைஸ் பண்ணுறது, ப்ரிப்பேர் எப்படி பண்ணுறது ஸ்கின்னை. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிகிட்டே தான் வந்தேன். எஸ், உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து மேம் ஒரு 1 month கோர்ஸ் 2 month கிளாஸ் எல்லாம் எங்களால் எடுக்க முடியல. ஆல்ரெடி நாங்கள் சலூன்ஸ் வச்சுருக்கோம், ஏன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு வர முடியாது 1 monthக்குலாம். அதனால ஒரு 5 days 6 days அந்த மாதிரி கிளாஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஆல்ரெடி நாங்கள் மேக்கப் பண்ணுறோம், ஆனால் அந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, உங்கள் அளவுக்கு பண்ண முடியல, ஏதோ சம் குறை இருக்குது, அது நாங்களே ஃபீல் பண்ணுறோம்.
பண்ணுறோம், வி வாண்ட் டு ரெக்டிஃபை தட், அதை நீங்கள் கைட் பண்ண முடியுமா எங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து January 6th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது முக்கியமான மேக்கப்ங்க மட்டும், லைக் HD, 4K, ஏர்ப்ரஷ், ஹை டெஃபினிஷன், இதெல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலோடு பண்ணுவீங்க இந்த 5 டேஸும், அலாங் வித் ஹேர் ஸ்டைல்ஸ். ஹேர் ஸ்டைல்ஸ்னும் போது ரொம்ப இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டைல் ஆஃப் ஹேர் ஸ்டைல் எல்லாம் சொல்லி கொடுத்து புரிஞ்சும் புரியாமலும் நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் பண்ணிவிடுவோம், உங்களை பண்ண வைக்கணும். ஸோ ஏர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? நமக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு தேவையான ஹேர் ஸ்டைல்ஸ் எதெல்லாம் தேவைப்படும் நம்ம பிரைட்ஸ்க்கு. ஓகே, ஸோ நமக்கு கிடைக்கிறது வந்து மேக்ஸிமம் 2 hours இல்லை ஒரு 1.5 hours தான் கிடைக்கும் பிரைடுக்கு பண்ணுறதுக்கு. யாரும் 4 hours பிஃபோர் ரெடி ஆக போகிறது இல்லை. ஸோ இந்த 2 hours டைமில் வந்து கிரியேட்டிவாக, ஈஸியாக, பியூட்டிஃபுல்லாக, ஃபாஸ்ட்டாக எப்படி பண்ணுறது ஹேர் ஸ்டைல்ஸை, அண்ட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப செலவெல்லாம் பண்ணாமல் ஹேர் ஸ்டைல்ஸை எப்படி ஃபட்டாஃபட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ சைமல்டேனியஸ்லி நீங்கள் இந்த வீடியோவும் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணுன்ட்டு, அண்ட் ஃபீஸுமே ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எக்கனாமிக்கலாக பண்ணி கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணதுனால பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் வந்து தை பிறந்த உடனே ஃபுல் டேம் பிஸி நாங்கள். ஸோ அதனால யாருக்காவது கற்றுக்கணும், நீங்களும் பிஸியாக ஆகிடுவீங்க, கண்டிப்பாக பிஸியாக இருப்பீங்க. ஸோ அதனால் இந்த 6th-லேருந்து 10th-குள்ளே வந்து இந்த கிளாஸை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் டோன்ட் மிஸ் திஸ் ஆக்சுவலி. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, என்ன பிரச்சனை பண்றீங்க உங்க மேக்கப்ல, மேம் நானும் இதே HD தான் யூஸ் பண்றேன், நானும் இதே மேக் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்றேன், என்ன ப்ராப்ளம் கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால பர்சனலா உங்க மேக்கப் பேக்கையும் எடுத்துட்டு வர சொல்லி அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதையும் நாங்கள் கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் மாஸ்டர் கிளாஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா. அண்ட் இப்போ வந்து கிருத்திகாவுக்கு வந்து ஐ மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ மேக்கப்புக்கு என்ன யூஸ் பண்ணேன் தான் சொன்னேன் இல்லையா, ப்ராடக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிராண்ட் என்ன யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். நான் மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன புரிய வைக்கணும் அப்படின்னா, த கன்சிஸ்டன்சி ஆஃப் த ப்ராடக்ட், அதாவது ப்ராடக்டில் இருக்கக்கூடிய அந்த தன்மை அது வந்து எப்படி இருக்குது புரிஞ்சிக்கிட்டு, ஸோ அது எங்கே ஸ்கின்ல எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், இந்த புரிதல் இருந்தாலே போதுங்க. நீங்கள் பியூட்டிஃபுல்லாக மேக்கப் வந்து பண்ணலாம், ஐ மேக்கப் பண்ணலாம். இட்ஸ் ஆல் லைக் கான்செப்ட் ஓரியன்ட் கிடையாது, ஸ்கின் ஓரியன்ட் தான் மோர். ஸோ பார்க்கலாம், நீங்கள் ஓரளவுக்கு நான் ஒரு half the way முடிச்சிட்டேன். ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா ஐவ் கிவன் கார்னர் வந்து ஒரு லைட் பீச் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் yellow அண்ட் ஆரஞ்ச் அண்ட் டார்க்கர் டோன் த கார்னர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி கிருத்திகாக்கே நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஆக்சுவலி அவங்க சொன்னாங்க, ஆர்த்தி பார்த்தவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க படிச்சிருப்பாங்களோ அதை விட ஜாஸ்தியாகவே நான் படித்தேன், நான் அந்த அளவுக்கு நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னு கிருத்திகா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வாட்டியுமே வந்து அங்கே நான் எடுப்பேன், என்னை உடனே வந்து டவுட் கேட்பாங்க, இது ஓகே வார்த்தி, இது யூஸ் பண்ணலாமா, இது இப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன், இதை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஒரு செமினார் மாதிரி இல்லாமல் இட் வாஸ் லைக் ரெகுலர் எங்களோட கிளாஸஸ் மாதிரி ரொம்ப மொபைலாக இருந்தது. ஸோ அம்மாவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஏன்னா நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அம்மா வாஸ் எக்ஸ்பிளைனிங் அண்ட் அம்மா டுக் கேர் ஆஃப் தி ஹேர் ஸ்டைல்ஸ். ஸோ Pearls Beauty Academyல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, 2 மாஸ்டர்ஸோடைய ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்குதுங்க. முத்துலக்ஷ்மி மேமோடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்குது, ஆர்த்தி பாலாஜியோடைய டெக்னிக்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டைலிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது முத்து மேம் வந்து இஸ் லைக் அப்டேட்டட் பர்சன், இன்னைக்கு லேட்டஸ்ட் திங்ஸோட, அண்ட் எப்படி வந்து நானும் முத்து மேமும் வந்து சேர்ந்து நிறைய வந்து க்ரியேட் பண்ணுறோமோ உங்களுக்கும் அதெல்லாமே ரீச் பண்ண வைப்போம் நாங்கள். வி ஹேட் வண்டர்ஃபுல் டைம் வித் கிருத்திகா. ஸோ பசங்களும் வந்து ஐ மீன் லைக் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணாங்க. வி ஹேட் சம் ஸ்மால் டான்ஸஸ், எவ்வளோ ஃபீச்சர்ஸ் பாருங்களேன். அப்படியே அந்த கண்ணு மூக்கு வாய் எல்லாம் அப்படியே அழகழகாக வந்து அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆச்சு. வி ஆல்சோ என்ஜாய்ட். வி ஆல்சோ நீட் டு என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் தட் வி லிவ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாமே வந்து நோ ஃபில்டர், நோ எடிட்டட், எல்லாமே என்னுடைய நார்மல் கேம். ஸோ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ரியலி என்ஜாய்டு. ஸோ நான் எப்போயுமே வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி ஒரு கிளாஸ் எல்லாம் வந்து அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது. ஐ ஆல்வேஸ் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு மாதிரி அவங்களோட மிங்கிள் ஆகி தான் நான் எப்போயுமே கிளாஸஸ் எடுப்பேன். ஸோ என்னோட ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது தெரியும். ஸோ தட் தே ஃபீல் வெரி ஃப்ரீ டு ask the questions. So that's the reason. ஸோ இதெல்லாமே வந்து ஃபோட்டோகிராஃபியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். எஸ், செல்ஃபி. I love to take selfies always.
ஸோ சர்டிஃபிகேட் எஸ் 1 day செமினாருக்கு வி ப்ரொவைட் சர்டிஃபிகேட். டிபெண்ட்ஸ், அதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் இட்ஸ் டே செமினார் ஆர் இட்ஸ் அ மாஸ்டர் கோர்ஸ், டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் தரோம் நாங்கள். அண்ட் வி ஆல்சோ ப்ரொவைட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ஃபார் த ஃபுல் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ். ஸோ ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுற ஃபோட்டோகிராஃப்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பேட்ச்க்கு வந்து 50 to 60 பீப்புள் வருவாங்க. இந்த வாட்டி வந்து இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 52 வந்திருந்தாங்க. ஸோ எல்லா ஃபோட்டோவும் நான் போட்டேன்னா கண்டிப்பாக போர் அடிச்சு போயிடும் உங்களுக்கு. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தது எல்லாமே சம் கிளிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அப்போ தானே என் வீடியோ வந்து லாங்காக வரும். ஸோ சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஹோப் யூ என்ஜாய்ட் ஆர்த்தி பாலாஜிஸ் மேக்ஓவர் ஸ்டைல்ஸ். டு வாட்ச் மோர் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் ஏதாவது நாங்கள் போட்டோம் அப்படின்னா இட் ரீச்சஸ் யூ. ஸோ சம் குரூப் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டாங்க பிள்ளைங்க. ஸோ கண்டிப்பாக மாஸ்டர் கிளாஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ இன்னைக்கு இந்த vlog வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பியூட்டிஃபுல் கிருத்திகாவுக்கு அழகழகான மேக்கப் எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா. செம்ம பியூட்டிஃபுல் ஐஸுங்க, ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு ஐஸ் அவங்களுக்கு. எனக்குமே அந்த ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் நிறைய இருந்தோம் அவங்களுக்கு கண்ணில். ஸோ அழகாக பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கிருத்திகா, how did you like? எப்படி இருந்தது எங்களோட மேக்கப் எல்லாம் ஃபர்ஸ்ட்? சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி யார் முன்னாடியும் வந்து மேக்கப் போடுறதில்லை. எனக்கு மேக்கப் நான் செல்ஃப் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து போடுறதுனால நான் வந்து ரூமில் தனியாக போடணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே வந்து நிறைய ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நிறைய விஷயம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொன்னீங்களோ அதை எல்லா தப்புமே நான் பண்ணியிருக்கேன் மேக்கப். கவனிச்சேன், நீங்கள் எல்லாத்தையும் கவனிச்சு அங்கே ஆன் ஸ்டேஜே அப்படியே டவுட்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கிளாரிஃபையும் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி கிருத்திகாவை பற்றி சொல்லணும், சச் அ டவுன் டு அர்த் பர்சனுங்க. எனக்கு தெரியல ஒருவேளை பர்ஸ் பியூட்டி அகாடமிக்கு வர மாடல்ஸ் வந்து இவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்கன்றது வந்து லைக் இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் அஸ். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு சிஸ்டர் மாதிரி சீரியஸா வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க என் கூட. சீரியஸா எனக்கு அப்படிதான் இருந்தது. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. நான் ஃபீல் பண்ணேன். ஐம் ஹாப்பி. முத்து மேம் வந்து ரொம்ப அழகா மேக்கப் பண்ணிருக்காங்க. சீரியஸா அந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேஷன், ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு நார்மலா அமைதியா உட்காந்துட்டு இருந்தாங்க. நீங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட் என் மேல நான் நல்லா போடுவேன் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கான்ஃபிடென்ட் நீங்க காப்பாத்திருக்கீங்க. அவங்க கேட்க கூட இல்லை, எனக்கு நான் கால் பண்ணி பேசும்போது கூட எதுவுமே பெருசா கேட்டுக்கல எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கான்ஃபிடென்ட் அண்ட் த லவ் தட் யூ ஹேவ் ஃபார் அஸ். எந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல பார்க்க போறீங்க. ஸோ அது எந்த சேனல் அப்படின்னா ஆர்த்தி பாலாஜி மேக்ஓவர் ஸ்டைல். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப் சேனலும் இதுதான், இன்ஸ்டாகிராமும் இதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேல ஒரு பெல் இருக்குல்ல, டிங் அதை பிரஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பா ஒரு லைக் போட்டுருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. கண்டிப்பா என்கரேஜ் அஸ். ஸோ கிருத்திகாவோட கண்டிப்பா நாங்க நிறைய ஒர்க் பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன். பை பை. தேங்க்யூ. ஆர்த்தி பாலாஜி மேக்ஓவர் ஸ்டைல்ஸ் கண்டிப்பா